பூசுதியா பூசலையா அதை போல அப்படி சைஸா ஒதுங்கி கொடுக்குறது ஓடும். இது அப்படி கிடையாது, அப்படி ஒரு சேர்த்து கொடுக்குறது ரொம்ப பூசுதியா. ஐயோ கொடுக்கணும்டா பொங்கல் என்ன கரண்ட் சாக்கு நல்லா இல்ல சொல்லிட்டேன். இல்ல இப்ப பொங்கல் ஆர்வமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு ஆர்வமா நீங்க வந்திருக்கீங்க? எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல காய்ச்சின பாலுக்கும் நல்ல குடிச்சப்படுற பொம்பளைக்கு தாண்டா சுவை அதிகம். தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட அப்புறம் அப்படின்னா வரலையோ வர்ற மாதிரியான நடிக்கணும். அப்பதான் ஆம்பளைக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு சில பொம்பளையில கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்காக வெளியே வெளியே அப்படியே போயிட்டு தான் டைவர்ஸ் ஆகி போயிடுறேன். ஏன் வந்து நிக்கிறீங்களா? சொல்லிய கொடுத்த மாடுகள் வந்து நிக்க முடியல. அது மாதிரி என்னத்தையாவது செஞ்சுட்டு போகிறான்னு வந்து நிக்கிறீங்க. வர வர தொழில் பண்றான். அம்மா எனத்தையும் சொல்றேன், என்ன பண்ண சொல்ல இந்த காசை வாங்க வந்து உரிச்சு அவன் தான் காப்பாற்ற நீங்க சொல்றது நியாயப்படுத்துங்க. நியாயம் இல்லாம இருக்குங்க. ஒரு சில ஆம்பளையாளர்கள்ட்ட பொண்டாட்டிய தொட போகும்போது ரொம்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வைக்கப்பட்ட அந்த ஆளுகளுக்கு ஆர்வம் வரும். கட்டண புரிஞ்ச தொட வரையில எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, போங்க எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு எங்க பொம்பளை ஆளுங்க பிகு பண்ண ஆரம்பிச்சா புளிய காத்தா பக்கத்துல வர முடியாது பிடிக்க அந்த லேஸ் ஆயிடுவாரு. அப்படி வேற அக்காடியே அந்த வரைக்கும் போகக்கூடாது. பிடிக்க பிடிக்காது செத்து பண்ணி மண்ணுல வந்து கிடைக்க போறாங்க. உங்களை மட்டும் ஏன் அப்படிங்கிறத ஏத்த போறாங்க. நல்லா தெளிவா போச்சுக்க எல்லாரும் எதிர்த்து உண்மையும் கொண்டு போக போறதே கிடையாது. இந்த 2000 வருஷமா வாழ போறோம். இருக்க போறது 20 வருஷமா 30 வருஷமா நம்ம தமிழ்நாட்டு சேனல்ல வைக்க போறாங்க. வைக்க மாட்டாங்க. இல்ல அரசாங்கத்துல நீங்க சத்தம் போடுறீங்க. சில விஷயங்களை நாங்களும் சத்தம் போட முடியாம அப்படியே அடக்கிட்டு சத்தம் போட்டு பாருங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை? அவங்களுக்கு இருக்கணும் உண்டான ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை. குடிக்கிறான் குடிக்கிறான் குடியார பையனா தெரியாங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் நம்மள ரொம்ப கேவலப்படுத்து. ஆமா நம்மள குடிக்கிறான காரணம் யாரு? உங்களை தான் காரணம். ஏங்க ஆமா நாங்க வாயை கொடுத்து குடிக்க சொல்றேன். அம்மா உனக்கு வாயில ஊதிச்சு குடின்னு கிடையாதுடா. அந்த காலத்துல தாய்மார்கள் பிள்ளை வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்க? 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. அதுக்கு என்னன்ற அழகே போனாலும் பரவாயில்ல, இளம விட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பிள்ளைய நல்லா ஊட்டமா வளர்ந்தோம்னா அப்படி பிள்ளைய ஓடி விளையாண்டுட்டு வந்து ஆத்தா கிட்ட பால் குடிக்கும், கடுகுடி குடிக்கிறேன் முட்டி முட்டி. அப்ப வளர்ந்த பிள்ளைய தாய் மேல பாசமாச்சு, தாய் நாட்டின் மேல பாசமாச்சு, தாய் மொழியின் மேல பாசமாச்சு. இப்ப இருக்க பிள்ளை அப்படியே பால் கொடுக்குது. நல்லா இருக்கு. அதை யோசிச்சு பாரு. 3 மாசம் 4 மாசம் கூட பால் கொடுக்குறது கிடையாது. கழுது அதுங்களுக்கு பால் கூடுறது இல்லை. எங்கிட்டு கூடுது? அதுதான் பள்ளிக்கூடத்துக்கு வரது. நீ செல்ல 2 இட்லி வச்சு டிஃபன் பாக்ஸ் ஆட்டிக்கிட்டு போகுது. அப்புறம் மசுரையாடா பால் பிள்ளைய விரான்னு கத்த ஆரம்பிச்சோன்னா போய் பவுடர் பழம் வாங்கிட்டு வாங்கன்னு பவுடர் பழம் வாங்கி போனாங்க. குடிக்கி பாட்டில ஊத்தி ஒரு லப்பரை மாட்டி பிள்ளை வாயில லப்பரை தள்ளி விட்டு பிள்ளை கையில பாட்டில கொடுக்க வேண்டியது. அது 5 மாட்டையில குடிச்ச பாட்டு இருக்க. ஆஹா ஆத்தா கொடுத்த பாட்டுல மறக்கவே கூடாதுடா. நம்ம மண்டை மண்ணுக்குள்ள புகை தொட்டிக்கு புடிச்சுக்கிட்டே தெரியணும்டான்னு பாட்டுல இடுப்புல சொருகின மேனிக்கே திரிறாங்க. நமக்கு முத பாட்டில் கொடுத்து பழக்கிறதே எதுக்கு தானடா? பால் ஊர்ல இந்த பசுமாடுக்கெல்லாம் ஊசி போடுறாங்க. எப்படிப்பா பாலு? ஆமா ஆமா இப்ப யார் எல்லாரும் பால் கொடுக்க மாட்டேங்க சொல்லுங்க. அப்படி ஒரு ஊசி இருந்தா சொல்லுங்க. பால் கொடுக்க மாட்டேன். அதுவும் நம்ம நாட்டுல எந்த தாயும் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டுல வேணா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் எந்த தாயும் பால் கொடுக்காம இருந்தது இல்ல. நீங்க கொடுக்கறவங்க பிரியப்பட்டவங்க ஊர்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பச்சை புள்ள உயிர் போயிடக்கூடாது, பெத்த தாய் நம்ம கிட்ட தான் பால் இல்லைன்னு அந்த பொம்பளை பாக்கெட் பாலை வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு ஆத்தி போட்டு பாத்திரல ஊத்தி குடிக்க சொல்லி கொடுக்குது. அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு வித்தியாசம் இல்லையா ஐயா? என்ன இந்த பாட்டுல எல்லாம் ஒரு பாட்டுல சரக்குத்தே வித்தியாசமா இருக்கு. வயசுக்கு தக்கன பிள்ளைக்கு பால் வச்சிருந்தாங்க, நீங்க குடிச்சிட்டு போயிருக்கீங்க. ஓலையில குடிக்கிறது தானே. இல்லையா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். குடிக்கிற வைக்கிறத நாங்கன்றீங்க, குடிக்கிறத நீங்கன்றீங்க. குடிக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? யாருக்குமா மரியாதை? யாருக்கு மரியாதை? குடிக்கிறவன ஏமா குடிச்சவனை பத்தி நீ ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இந்த நாட்டுல யாருக்கு மரியாதை? யாருக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. உன் பாட்டை நடக்கிற படிச்சவனுக்கு மரியாதை. ஏன் உங்களை பேசுறது அவருக்கு தெரியுது. சம்பந்தமான இந்த நாட்டுல குடிச்சவனுக்கு தான் மரியாதை. இந்த பாருங்க இது நல்லா இல்ல. கஷ்டப்பட்டு ஒரு வயல் வரப்படலாம் வேலை பார்த்துட்டு பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆள பட்டம் வாங்கிட்டு வந்து அவங்க பெரிய ஆளுல குடிக்க ஆளுதான் பெரிய என்ன அர்த்தத்தை சொல்றீங்க? மகன் ரோட்ல வச்சுக்குவோம். நம்ம பந்தயத்தை நல்லா வச்சுக்குவோம். நீ ஒரு நல்லா படிச்சாலும் ஒருத்தர குடியா கூட்டிட்டு வரேன். நான் நல்ல போதையில குடிச்சாலும் குடியா வாயா வெட்டி வேலையை ரோட்ல விடுவோம். விடுங்க. யாருக்கு மரியாதை இருக்குது பாப்போமா? சரியான ஆளியா. இப்ப எப்படி மரியாதை நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க படிச்சாலும் எதுவும் பஸ் வர
ஐயா குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம், படிச்சவனுக்கு வெண்ண பட்டம், மசுரல ஒரு நாடு. இவங்க எதுல சொல்றாங்க? படிச்சவங்களுக்கு மரியாதையா? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குங்க. நியாயம் இருந்தா ஏத்துக்கலாம். இதுக்கு காரணம் யாரு? நமக்கு நம்ம தானே காரணம். வேற யார சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? அது நல்ல இன்னைக்கு ஒரு விஷயம் படிச்சேன், ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது நம்ம மதகுடி ஏரியால நல்ல விஷயம் கேட்பாங்க. ஆமா, இந்த புகைப்பிடிக்கிற ஆளுகளை பத்தி முன்னாடி 10 வருஷம் எனக்கு ஞாபகம் வருது. புகைப்பிடிக்கிற ஆளுகளை பத்தி நானே சீட்டு பிடிக்கிறாங்க. ஒரு வாரமா தான் குடிக்கிறது இல்லை. அது இந்த கவிதையை பார்த்தேன், அதுல இருந்து எனக்கு புகைப்பிடிப்பவர்கள் வந்து ஆமா இயேசுநாதர் எப்படி சிலுவையை தாங்கிக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி இவர்கள்லாம் சவப்பட்டியை கையிலே தாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். சிகரெட்டு பட்டி அவங்க சவப்பட்டியா? ஆமா, புகைப்பிடித்தவர்கள் தான் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்த தலைப்பு என்னடான்னு பார்த்தோம்னா, இறந்த பின்னுதான் அஸ்தியை கரைப்பதை யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் தன் அஸ்தியை தானே கரைப்பதை அவர்கள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். கற்ற ஒவ்வொரு ஆட்சி வந்து அவங்களோட அஸ்தியா என்னைக்கு படிச்சா அன்னையில இருந்து எனக்கு மனசு ரொம்ப இதா போச்சு. அது மோசமானதான். ஒரு வாரம் நிப்பாட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நன்மை ஏற்படுதுன்னா ஐயாக்களா யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் வேண்டாம் விட்டுருங்க. அதிகபட்சம் கொஞ்சம் குறைச்சி இருக்கு, அது ரொம்ப நல்லது. ஆமா, இங்க என்ன படிக்கிறீங்க? நான் தான் படிக்க போறேன். இந்த வட்டாரம் முழுக்க நாங்க ஏகப்பட்ட வியாபாரம் வச்சிருக்கோம். வியாபாரம் விற்கிறேன் நினைக்காது. எனக்கு எங்க அப்பா அந்த காலத்துல இருந்து பரம்பரையா நாங்க விற்கிறோம். நம்ம வியாபாரம் ஆரம்ப ஆரம்பிப்போம். இந்த பாருங்கப்பா போய் சொல்றேன். அடுத்து நம்ம சீட்டிங் வியாபாரம் நாங்க குளுக்கல் கட்ட போட போறோம். தயவுசெய்து எனக்கு போமா ஒரு நேரத்துக்குள்ள ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நான் தான் இங்க விற்கிறேன். நாங்களும் பரம்பரையா வைக்கிறவங்க. நான் தான் இங்க விற்பேன். நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நான் ஓடி விப்பேன், ஓடி விப்பேன், உட்கார்ந்து விப்பேன், நான் ஆடி விப்பேன், ஆடி விப்பேன், ஆடி விப்பேன். சித்தார கத்திக்கிட்டு எப்படி நிக்கிறாப்ல இல்லையா? அவ சும்மா நிக்கிற வட்ட வட்ட வாசினே என்ன காரியமா செய்ய என்ன ஆடி இருந்தேன். முடியலடா. என்ன என்ன கேட்காம ஏன் கோயில் மணி அடிக்க நீ யாரும் ஆளு? ஆறு கோயில்ல மணி அடிச்சாலும் கையில மணி அடிச்சு விட்டு இங்க வந்து நிக்கிற நின்று தீர்த்தம் வாங்கி சாப்பிடறது இல்ல. அங்க தீர்த்தம் பெருக்கெடுத்து ஓடி வருது. நான் கொண்டு
அடி